மீன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுவும் இந்த மாரி வஞ்சரம் ஃப்ரை நீங்க சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்லைசஸ் வாங்கிக்கோங்க. மீடியமா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வஞ்சரம் ஃப்ரை இப்படி பண்ணும்போது ரொம்பவே நல்லாருக்கும். அது நல்ல தண்ணீல 2லிருந்து 3 தடவ நல்லா கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு தடவ மஞ்சளும், உப்பும் சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வஞ்சரம் துண்டுகள. இந்த ஃப்ரை ரொம்பவே ஜூஸியா இருக்கிறதுக்கு 1 தக்காளி, 1 வெங்காயம் மிக்ஸியில சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் அதிலேயே சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீன் துண்டுகள் மேல இத நல்லா ஈவனா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாரி எல்லா துண்டுகள்லயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு 15 டூ 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், இல்ல வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவா எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடானதும், இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க வஞ்சரத்த சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு ஒரு பக்கம். நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப தேஞ்சு போனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான வஞ்சரம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி குக்கிங்.